தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அலைட் மோஷன் இல்லாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியா நான் வந்து சாங் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சாங் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துட்டு அந்த வீடியோ டெலீட் பண்ணிக்கோங்க. ஆடியோ மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பீட் மார்க் நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு எங்கள் இடத்துலலாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சாரி எந்த இடத்துலலாம் லிரிக்ஸ் வந்துட்டு இது பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து பீட் மார்க் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கரெக்டாக அந்த டைமிங் வருதுல்ல, ஸோ அந்த மேலே வந்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துடும். நீங்கள் வந்து இமேஜும் லிரிக்ஸும் கரெக்டாக நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது எப்பவும் போல் தான். இதே மாதிரி வீடியோ ஃபுல்லாமே கொடுத்துக்கோங்க. வேண்டாம்னா மறுபடியும் செலக்ட் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து நம்ம லிரிக் ஆட் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். வேறு மாதிரி வச்சுட்டு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கலர் வந்து ஒயிட் கொடுத்துட்டு சைஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மாதிரி நம்ம கொண்டு வருவோம். இப்போ வந்துட்டு நான் வந்து லைட்டாக கீழே கொண்டு வந்துட்டு லைட்டாக ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃப்ளாக் அந்த ரெட் ஃப்ளாக் இருக்குல்ல, ஸோ பீட் மார்க் பீட் மார்க்குன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்துட்டு லைட்டாக அந்த பீட் மார்க்குக்கு முன்னாடி வரல வச்சுட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் முன்னாடி இருந்து தான் வரும். அதனால நீங்கள் கரெக்டாக அந்த ரெட் ஃப்ளாக்லேருந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறப்போ அதுக்கு லைட்டாக முன்னாடி இருந்து வரும். அதனால் நான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ எஃபெக்ட்டுக்கு போய்க்கலாம். ஸோ எஃபெக்ட்டுக்கு போய்ட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட் ஸ்பேஸிங், அது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுட்டு லெட்டர் ஸ்பேஸிங்கில் 4% வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரேஞ்சு, ஸோ ரேஞ்சில் வந்து நம்ம வந்து ஃபேஸுக்கு வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொடுக்குற மாதிரியே நீங்களும் கொடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக மட்டும் தள்ளி ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கோங்க. ஸோ வேறு எதுவும் உள்ள ஃபேஸில் மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து -80 ரேஞ்சில் வச்சுக்கோங்க. -80. ஸோ அந்த ஸ்டார்டிங் வந்துட்டு -2ல் வைக்கணும். அதை நான் மறந்துட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். ஸ்கேல் வந்து -1ல் வச்சுக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா ஸ்கேல் இருக்கும். அடுத்து வந்து இன்டர்போலேஷன் இருக்குல்ல, அது ஈஸி வந்து ஃபுல்லாக 100, ஈஸி வந்து -100, ஓவர்லேப் வந்து கரெக்டாக 100% வச்சுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஃபேஸில் வந்துட்டு ஸ்டார்டிங் மட்டும் -2ல் வச்சுக்கோங்க. அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அடுத்த எஃபெக்ட்டு பேக் வந்துக்கோங்க. இதில் வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் இருக்காது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டிஸ்டார்ஷன் ஆர் வார்ப் அந்த வேவ் வார்ப் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ஆங்கிள் வந்துட்டு 160 வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பிளாக் டிசால்வ் வந்துட்டு அடுத்தது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னா 7ல் வச்சுக்கோங்க. மேக்னிடியூடு 0.3 வச்சுக்கோங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம். அடுத்து வார்ப் ஆங்கிளும் 160 டிகிரியில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்டிங் ஃபேஸுக்கு வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸு, ஸோ ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க, எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு மேலே வந்து வேல்யூ மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. 2ல் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த பிளாக் டிசால்வ் யூஸ் பண்ணியிருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. அதை வந்து இது பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட்டு பிளாக் டிசால்வு, இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி 2 கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு
உங்களுக்கு இதனோட வேல்யூ வந்துட்டு 1ல் இருக்க மாதிரி வச்சுட்டு முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி 0.010 வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 110 115 110லேருந்து 20க்குள்ளே ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெச்சு பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்துட்டு 10ல் இருக்கணும். ஸோ நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு வந்து அப்படியே மைனஸில் கொண்டு போயிருங்க லாஸ்ட்டுக்கு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சீடுக்கும் வந்துட்டு நம்ம கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒரு கீ ஃப்ரேம் 2 கீ ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக நான் கொடுக்குற வேல்யூ கொடுத்துக்கோங்க. ஸோ இது பாருங்கள், நான் ஸ்டார்டிங் 40 கொடுத்துருப்பேன். எண்டிங்க்கு மூவ் பண்ணிட்டு வந்தீங்க 1.50ல் கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் 40, அதுக்கப்புறம் எண்டிங் வந்து 1.50. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆட் எஃபெக்ட் போயிட்டு மறுபடியும் ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டிக்கு போனீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்கும். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லிரிக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஷேடோ போயிட்டு இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஒயிட் கொடுத்துக்கோங்க. சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஷேடோனால அந்த இது வேணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி க்ளோ எஃபெக்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்துட்டு இந்த லேயரையே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் லிரிக் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் கரெக்டாக இந்த ரெட் ஃப்ளாக் முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குறப்ப இந்த கரெக்டாக ரெட் ஃப்ளாகில் வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்காகத்தான் நான் சொன்னேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இமேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்துட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் இருக்கும். சேச்சுரேஷனோட வேல்யூ ஃபுல்லாக 0 கொண்டு வந்து -100ல் கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி. அதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி வந்துட்டு லைட்டாக வந்து குறைச்சிக்கோங்க. வேல்யூ வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அந்த இமேஜை வந்துட்டு கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. நீங்கள் வந்துட்டு இமேஜ் வந்து வீடியோ என்வரில் கொடுத்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட் லேயர் மட்டும் எப்போ போல் நம்ம லேயர் காப்பி பண்ணியிருப்போம்ல, ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவ்வளோதாங்க இஸ் வீடியோ. நான் வந்துட்டு அந்த மேலே ஹார்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன்ல, அது நார்மல் டெக்ஸ்ட்டில் தான் ஆட் பண்ணியிருப்பேன். மெர்சிஃபுல் ஹார்ட் டூடல்னு பழைய வீடியோஸில் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோக்கும் நான் மெட்டீரியல் லிங்க்லேயே இருக்கும். அதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். லெட்டர் கொடுத்தங்காட்டி எனக்கு இந்த ஹார்ட் வந்தது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஹார்ட் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து நான் சும்மா நார்மல் டெக்ஸ்ட்டு ஷேடோ எஃபெக்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ண மாதிரி. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய XML ப்ரிசெட் லிங்க் வந்து மெட்டீரியல் லிங்க்லேயே இருக்கும். ஃபாண்ட் லிங்க்கும் மெட்டீரியல் லிங்க்லேயே இருக்கும். ஸோ போய் பாருங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.